இன்னும் பல பல திமுகவின் எதிரிகள் எல்லாம் சேர்ந்து திமுக வேட்பாளருக்கு ஆதரவா நிக்கிறாங்க. ஆனா அதிமுக வேட்பாளரான தளவாய் சுந்தரம் அவர்களுக்கு கலப்பை இயக்கத்தின் நிறுவனரும் மக்கள் சேவகருமான PT செல்வகுமார், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், மக்கள் தொடர்பாளர், திரையுலகத்தில் இன்றியமையாத ஒரு மனிதர், இயக்குனர் PT செல்வகுமார் அவர்கள் துணை நிற்கிறார். ஒருத்தர் யார் பக்கத்துல நிக்கிறாங்கன்னு பார்த்து நீங்க அவங்களுடைய தகுதியை நீங்க புரிஞ்சுக்கலாம். தளவாய் சுந்தரம் அவர்கள் அப்கோர்ஸ் சிட்டிங் MLA, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பேராதரவை பெற்றவர். இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்னாடி இங்க ஆஸ்டின் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆஸ்டின் அவர்கள் தான் இங்க இருந்தாரு 2016 to 21. 5 வருஷம் இருந்ததுக்கே மக்கள் அவங்கள பெரிய கும்பிடா போட்டு ஊர் பக்கமே வராதன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் இப்ப கூட இந்த ஊர் பக்கமே வரல, பக்கத்து ஊர்ல தான் நிக்கிறாரு, நாகர்கோயில்ல தான் நிக்கிறாரு. நாகர்கோயில்ல நின்ற மகேஷ இங்க அனுப்பிச்சு விட்டாரு. அங்கேருந்து இங்க அவர் வந்துட்டாரு. ஏன்னா அங்க அவருக்கு சொல்லிட்டாங்க, நாகர்கோயில் பக்கம் நீ வந்துடாத அப்படின்னு அங்க மகேஷ் தம்பிக்கு சொல்லிவிட்டாங்க. அவரு அந்த பிரதர் இங்க வந்து நிக்கிறாரு. நான் கேக்குறேன், 21ல ஏறக்குறைய தமிழ்நாட்டுல பரவலான இடத்துல திமுக தானே ஜெயிச்சுது. அப்ப கூட இங்க தோத்தாங்கன்னா எந்த அளவுக்கு மட்டமான ஒரு நிர்வாகத்தை கொடுத்திருப்பாங்க கன்னியாகுமரியில. மீண்டும் இங்க திமுகவோ உதயநிதி சூரியனோ உதிக்காத அந்த சூரியனோ இங்க வரவே வராது. இரட்டை இலைக்கு தான் போடணும். இரட்டை இலைக்கு போடுவது அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் நல்லாட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வரும். கன்னியாகுமரி பெல்வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்ல கன்னியாகுமரி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் தமிழ்நாட்டுல கிங் மேக்கர் ஆவாங்க. அதே போல சட்டசபையில இந்த தொகுதியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள வச்சு நாம ஒரு கணிக்க முடியும். அந்த வகையில இரட்டை இலை இங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்று எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி மீண்டும் வரும். திமுகவை நாம இத்தனை நாள் பெண் விரோத கட்சின்னு ஏன் சொன்னோம்னா, அவங்க வந்ததுல இருந்து பாலியல் வன்முறை, பலாத்காரங்கள், கஞ்சா, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, கல்லூரிக்கு போனாலும் ரேப்பு, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனாலும் பிரச்சனை, நந்தனம் கலைக்கல்லூரிக்கு போனாலும் பிரச்சனை. ஐயா, இந்த ஏரியாவுல விளாத்தி குளத்துல 4 நேரில அவன் வெட்டுறான். ஒண்ணு கஞ்சா அடிச்சிட்டு பாலியல் வன்முறையில ஈடுபடுறான், இல்லைன்னா வெட்டுறான். நம்ம பாக்குறோம். அந்த பொண்ணு கூட பாவம், பாத்ரூம் போன ஒரு பொண்ண துண்டு துண்டா விசிறு எரிஞ்சுட்டாங்க. பாத்ரூமுக்கு ஒரு கழிப்பறைக்கு 12,000 ரூபாய் கொடுக்கிறாரு மோடி அவர்கள். இவங்க அத கட்டி கொடுக்க மனசு இல்லாம அந்த பணத்தை கூட ஆட்டையா போட்டிருக்கிறாங்க. கடைசியில பெண் விரோத அரசு அப்படின்னு நாங்க அதுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா அதை விட கொடுமையா இருக்கு. அவங்க குடும்பத்துல மட்டும் அவங்களுடைய அந்த ஒரு சர்க்கிள் இருக்கு பாருங்க. MP எல்லாம் பாருங்களேன், MP திமுக MP எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே உறவுக்காரங்களா இருக்காங்க. ஒரு வீட்டுல அது என்ன, அந்த வீடு பெரிய வீடு சின்ன வீடு கணக்கில்ல, ஆனா திமுக வீடா இருக்கணும், திமுக குடும்பத்து வீடா இருக்கணும். அப்பதான் நீங்க MP ஆகலாம், MLA ஆகலாம். என்ன கணக்கு இது? காங்கிரஸ் அதுக்கு மேல இருக்குது. பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி மட்டும் இருக்கலாம், வேற யாருக்கும் பதவி கிடைச்சிடக்கூடாது. ஒரு சாமானிய பெண் இதோ இங்க பாருங்க, இவங்க எல்லாரும் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஆகக்கூடாதா? இவங்க எல்லாம் MLA MP ஆகக்கூடாதா? ஏன் இவங்க உழைப்புக்கு என்ன குறைச்சல்? அந்த யாருக்கும் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுல சர்வ ஜாகிரதையா ஒண்ணு இருக்கிறாங்க. அதனால நம்ம அவங்கள சொல்றோம். ஆனா அதை விட பெண்களை விட பெண்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது புதுசு இல்ல. தமிழ்நாட்டை அப்படின்னு பெருசா கொடி பிடிச்சாங்களே, நேத்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு நிக்கிறியா? உனக்கு பிஜேபி ஆவாது, ஓகே. அதனால பிஜேபிக்கு எதிரா போகணுங்கிறதுக்காக உங்க கண்ணை நீங்க குத்திக்கோங்க, எங்க கண்ணையும் சேர்த்து குத்தி எங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்களே. 59 தொகுதி மோடி அவர்கள் கொடுக்கிறாரு, அத வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த டீலிமிட்டேஷன் இருக்குல்ல, அது வரும். ஏன் வரும்னா ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அது இவங்க கொடுத்த ஸ்பெஷல் டீலிமிட்டேஷன்ல நமக்கு 59 சீட்டுங்க. ஆட்டோமேட்டிக் டீலிமிட்டேஷன் இந்த வருஷத்துல வந்துரும். அது மக்கள் தொகையை பொறுத்து வரும். அது வரக்கூடாதுன்னு தான் மோடி அவர்கள் முயற்சி பண்ணாரு. மக்கள் தொகையில பொறுத்து வந்தா
29 சீட்டு தான் கிடைக்குது. இன்னைக்கு 39 சீட்டு இருக்கு. 10 சீட்டு காணாம போகுது. பீகாருக்கோ உத்தரப்பிரதேஷ்கோ போகுது. அப்ப பீகாரையும் உத்தரப்பிரதேசையும் வாழ வச்சு தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணது திமுக காங்கிரஸ் தானே. 10 சீட்டை விட்டாலும் பரவாயில்ல, பிஜேபிக்கு நாம எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்க கூடாதுங்கிற ஒரு மட்டமான சிந்தனையில யாரு நீங்க ஆட்சியை விட்டு போயிடுவீங்க. கஷ்டப்படுறது யாரு? நாளைக்கு 10 சீட்டு குறைஞ்சா நம்ம வாய்ஸ் தானே குறையும். இவங்க 40 எம்பி வச்சிருக்காங்க. 40 எம்பியை வச்சுக்கிட்டு 5 வருஷத்துல இவங்க முல்லை பெரியாருக்கு பேசினாங்களா? மேகதாத்து வச்சுட்டு இது பண்ணாங்களா? சரி பண்ணாங்களா? காவிரி தண்ணியை தான் வாங்கி கொடுத்தாங்களா? ஒரு டேட்டா சென்டர் கூட ஆந்திராவுக்கு அமிச்சிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 10 சீட்டு குறைஞ்சா நம்ம என்னங்க பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஆனா மக்கள் கிட்ட போய் நல்லா அழகா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு முதலமைச்சர் வந்து வீடியோ விடுறாரு. ஒரு முதலமைச்சரை பச்சை பொய் சொல்றத இங்கதான் நம்ம பாக்குறோம். செல்வ பெருந்தகை பொய் சொல்லாங்க. ராகுல் காந்தி ஒண்ணு சொல்லுவாரு, செல்வ பெருந்தகை அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா அவர் இஷ்டத்துக்கு அவர் கண்டபடி அவர் அடிச்சு விடுவாரு. அவர் போய் சொன்னா பரவாயில்ல. கட்சியில அதாவது ஏதோ ஒரு படத்துல வரும், எல்லாருமே பைத்தியமா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு டயலாக் வரும்ல. எல்லாருமே மோசடி பேர் வழியா இருந்தா எப்படிங்க பண்றது? வேட்பாளரும் மோசடி, தலைவரும் மோசடி, கூட்டணி கட்சிக்காரங்களும் மோசடி, கூட்டாளியும் மோசடி. அவங்க காங்கிரஸும் இப்படி இருக்கு, இவங்களும் இப்படி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வந்து பிஜேபி அரசு வழங்கல, அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய அத்தனை நிதிகளும் பிஜேபி அரசு தயார் நிலைமையில் வைத்திருக்கிறது. இவங்க இங்க வந்து இப்ப மறுசீரமைப்புக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதே போல எங்களுக்கு இந்தி மொழி கத்து கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல, உங்க நிதி எங்களுக்கு வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இங்க வந்து நிதி வழங்கவில்லை. நீங்க வேணாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க. தெலுங்கானால இருக்கு, அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே, எதிர்கட்சி கவர்மெண்ட் தானே ஓடுது. அங்க இருக்கு, அங்க குடுக்கிற நிதியை இங்க கொடுக்க மாட்டாங்க. இவங்க வீட்டுக்குள்ளேயே தயாநிதி, கலாநிதி, உதயநிதி அப்படின்னு எல்லா நிதியும் இவங்களே வச்சிருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு நிதி வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வருவீங்க, இங்க வந்து பிஜேபியை சொல்லுவீங்க. தமிழ்நாடு முழுவதும் விஜய்க்கு வந்து அதிகமா சேவை செய்த வீட்டு செல்வகுமார் பேசிட்டாங்க. இல்ல, தமிழ்நாடு முழுவதும் விஜய்க்கு வந்து அதிகப்படியான கூட்டம் வருது. விஜய் வந்து நிச்சயமா வந்து அதிகப்படியான தொகுதிகளை ஜெயிப்பாரு அப்படின்னு கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு? நான் இதையெல்லாம் பாக்குறது இல்லைங்க. அன்ப்ரூவ்டு குவான்டிட்டி அவரு கூட்டம். நாங்கெல்லாம் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டனுக்கு வந்த கூட்டத்தையும் நாங்க பார்த்திருக்கிறோம், நான்லாம் பார்த்திருக்கிறேன். அதனால ஜனநாயக முறையில அவருக்கு வாழ்த்துக்களை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். கூட்டம் வர்றது இருக்கட்டுங்க, முதல்ல அவர் வர்றாரான்னு பாருங்க. பாதிக்கு பாதி கூட்டத்தை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. வரட்டும். இல்ல, அதிமுகவை வந்து பிஜேபி வந்து அடிமை கட்சியா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா மேடையிலயும் முதலமைச்சர் சொல்றாரு. ராகுல் காந்தி கூட அதான் சொல்றாரு. இது வந்து ஸ்கிரிப்ட். இன்னைக்கு வந்து உலக அரங்கிலேயே வந்து பெட்ரோல் எங்கேயுமே கிடையாது. அவன் எல்லா நாட்டிலயும் வீட்டுல உட்காந்துருக்காங்க. என் பொண்ணு இப்ப ஃபாரின்ல இருக்கு, எல்லாரையும் வீட்டுல உட்காந்து வச்சிருக்காங்க. நம்ம நாட்டுலதான் காரு, பைக்கு, எலெக்ஷனே நடந்துகிட்டு இருக்கு, எந்த தட்டுப்பாடும் இல்லாம நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனா இதுல எதுவுமே தெரியாத ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் கேக்குறேன், ராகுல் காந்தி அவர்களுக்கு அவங்க கட்சி ஆளு என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னு கூட தெரியல. இவர் வந்து மோதிய பத்தியும் எடப்பாடிய பத்தியும் பேசுற அளவுக்கு இவருக்கு என்ன தெரியுது? சும்மா எழுதி கொடுத்ததை வச்சு அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அடிமைனா என்ன தெரியுமா? கஞ்சாவுக்கு அடிமை, டாஸ்மாக்கு அடிமை. திமுக அரசை நான் குற்றம் சாட்டுகிறேன். உங்க கட்சியில இருக்கிற பாலியல் குற்றவாளிகளுக்கு நீங்கள் அடிமை, அவங்க கொடுக்கிற காசுக்கு நீங்க அடிமை. மத்தவங்களை பேசுறதுக்கு உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு? தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் 120க்கு மேல் இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்.